வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரணபலி முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் போற வழியில பெருவயல் அப்படின்ற ஊர்ல தான் இந்த ரணபலி முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியையும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியையும் ஒரே தளத்துல தரிசிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ரணபலி முருகன் கோயிலே தரிசிக்கலாம். இந்த பெருவயல் ரணபலி முருகன் கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார வேல் தான் இந்த கோவிலுடைய சிறப்பாக இருக்கு. பொதுவா முருகன் கோவில்கள்ல முருகன் கையில வேல் இருக்கும். ஆனா இந்த ரணபலி முருகன் கோவில்ல எப்படி பாத்தீங்கன்னா முருகன் சிலையும் இருக்கும். முருகனுடைய வேல்ல முருகனுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். அது ஒரு சிறப்பாக இருக்கு. தீவிரமான முருக பக்தரான கிருபானந்த வாரியார் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. அவர் இந்த கோயில்ல பார்த்துட்டு இந்த வேலை பத்தி நிறைய பேசியிருக்காரு. நிறைய சொற்பொழிவுகளும் இந்த வேலை பத்தி பேசியிருக்கிறாரு. இந்த ரணபலி முருகன் கோயிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் சமஸ்தானத்துடைய மன்னனாக இருந்த கிழவன் சேதுபதி இந்த பகுதியில ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்ப அவருடைய நம்பிக்கைக்குரிய தளபதியா இருந்தவர் தான் சாத்தப்பன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வைரவன் சேர்வை அப்படின்றவர். அவர் ஒரு தீவிரமான முருக பக்தர். அவர் அடிக்கடி திருச்செந்தூர் போய் முருகனை வழிபட்டு வர்றது அவருடைய வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் அவருடைய கனவுல முருகன் என்னைய வழிபடுறதுக்காக இனிமே நீ திருச்செந்தூர் வரைக்கும் வர வேணாம், தேவிப்பட்டினம் கடல்ல அந்த நவபாஷான கற்கள் பக்கத்துல நான் இருக்கேன், நான் இருக்கிறதுக்கு அடையாளமா மேல கருடன் வட்டமிடும், கீழே அந்த கடல்ல எலுமிச்சம்பளமும் மாலையும் மிதக்கும், அந்த இடத்துல கடலுக்கு அடியில வள்ளி தெய்வானை சமேதராக சத்ரு சம்ஹார வேலோட நான் இருப்பேன், என்னை எடுத்துட்டு போய் உங்க ஊர்ல வச்சு பிரதிஷ்டை செஞ்சு வழிபடு அப்படின்னு சொன்னாராம். அதே நாள் திரு உத்தரகோசமங்கை அப்படின்ற கோயில்ல இருக்கக்கூடிய ஆதிமங்களேஸ்வர குருக்களுடைய கனவுலையும் இதையே முருகன் சொல்லியிருக்கிறாரு. ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில சந்திச்சு பேசும்போது ரெண்டு பேர் கனவுலையுமே முருகன் ஒரே விஷயத்த சொன்னது இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்க ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் கடல்ல முருகன் சிலையை தேடுறாங்க. பல மணி நேரமா தேடியும் எந்த சிலையும் அவங்களுக்கு கிடைக்கல. கடலுக்குள்ள போனவங்களுக்கு நிறைய காயங்கள்லாம் ஏற்படுது. அந்த காயத்தோடய அவங்க திரும்பி வந்துடுறாங்க. கடைசியில வைரவன் சேர்வையே கடல்ல மூழ்கி அந்த சிலையையும் வேலையும் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச மன்னர் என்ன பண்றாருன்னா, உடனே அந்த சிலைகள்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கோவில் கட்டுறதுக்கான பணிகள் எல்லாம் நடத்தி அந்த கோயில்ல இந்த சிலைகளை வச்சு பிரதிஷ்டை செஞ்சு கும்பாபிஷேகமும் பண்ணிடுறாங்க. கடலுக்குள்ள இறங்கி சிலையை எடுக்க முயற்சி செஞ்சவங்க நிறைய பேருக்கு உடல் முழுவதும் ரணமானதுனால இங்க இருக்கக்கூடிய முருகனை ரணபலி முருகன் அப்படின்னு அழைக்கிறாங்க. திருச்செந்தூர்ல எப்படி முருகன் சிலை கண்டுபிடிக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த ரணபலி முருகன் சிலையும் கண்டுபிடிக்கப்பட்டதுனால இங்க திருச்செந்தூர் முறையிலே வழிபாடு செய்யப்படுது. வைரவன் சேர்வை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி மேலையும் அதிகமான பக்தி வச்சிருந்ததுனால அவரு இங்க ராமநாத சுவாமிக்கும் பர்வதவர்த்தினி அம்மனுக்கும் தனித்தனி சன்னதிகளும் இங்க வச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய சிறப்புகள் கொண்ட இந்த ரணபலி முருகன் கோயிலை பத்தி இன்னைக்கு வீடியோல பார்த்தோம். இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.